அழகாக நம்ம செல்ஃபாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த செயற்கையான விஷயங்களை முகத்தில் ட்ரை பண்ணுறதை விட இயற்கையான விஷயத்து மூலமாகவே அதுக்கு நம்ம நல்ல ரெமெடியை வந்து பார்க்கலாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த கேரட் இருக்கு இல்லைங்களா, இந்த கேரட்டை வந்து நம்ம முகத்தில் அப்ளை பண்ணுறது மூலமாக நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய முக சுருக்கங்கள்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அது எல்லாத்தையுமே வந்து தடுக்கிறதுக்கு பெரும் உதவியாக இருக்குங்க. அடுத்தது வந்து பீட்ரூட் வந்து நம்ம முகம் இருக்கு இல்லைங்களா, நம்ம முகப்பொலிவை வந்து நல்லா அழகாக வந்து நமக்கு இன்னும் முகம் வந்து ஷைனிங்காக இருக்குங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த சருமம்லாம் ரொம்ப வறட்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா, இந்த உருளைக்கிழங்கு வந்து பேஸ்ட் பண்ணி நீங்கள் தடவுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சரும வறட்சி வந்து அது வந்து போக்கிடுங்க. அடுத்தது வந்து வெள்ளரிக்காய் வந்து உங்களுக்கு கண்ணு கீழே வந்து இந்த கருவளையம்லாம் விழுது இல்லைங்களா, இந்த கருவளையம்லாம் இருக்குது அப்படின்னா இந்த வெள்ளரிக்காயை நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ணில் இருக்கக்கூடிய கருவளையத்தை எல்லாமே நீக்கி உங்களை நல்லா பொலிவாக வச்சுருக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து தலை ஃபுல்லாக எனக்கு பொடுகாக இருக்குப்பா, இந்த பொடுகு பிரச்சனைக்கு வேறு வழியே இல்லையா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இது எலுமிச்சை இருக்குது பார்த்தீங்களா, இந்த எலுமிச்சையை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பொடுகு பிரச்சனை வந்து நீக்குங்க. இந்த நரமுடியாக இருக்குப்பா, எனக்கு முடி எல்லாமே என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, இந்த நெல்லிக்காய் அப்ளை பண்ணினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நரைமுடி எல்லாமே வந்து போக்கிடுங்க. முகத்தை வந்து பளபளக்க வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொத்தமல்லி இலையை அப்ளை பண்ணுங்கள். இதுவே உதட்டில் உள்ள கருமையை வந்து போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா புதினா இலை இருக்குது இல்லைங்களா, புதினா இலையை அப்ளை பண்ணுங்கள். தலைமுடியை வந்து கருமையாக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா கறிவேப்பிலையை அப்ளை பண்ணுங்கள். நம்மளோட முகத்தை வந்து நல்லா பொலிவுடன் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா ஆப்பிள் இருக்கு இல்லைங்களா, ஆப்பிளை வந்து அப்ளை பண்ணுங்கள். நல்லா வசீகரமாக என்னோடய அழகை வந்து நான் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஆரஞ்சு இருக்கு இல்லைங்களா, ஆரஞ்சை அப்ளை பண்ணுங்கள். அண்ட் லாஸ்ட் அண்ட் பட் நாட் லீஸ்ட்டாக வந்து சூப்பராக ஒன்று சொல்கிறேன், இந்த தோல் சுருக்கம் வந்து போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதுளை இருக்கு இல்லைங்களா, இந்த மாதுளையை அப்ளை பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த கேரட், பீட்ரூட், உருளைக்கிழங்கு, வெள்ளரிக்காய், எலுமிச்சை, நெல்லிக்காய்ன்னு சொல்லி இன்னும் ரெஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அண்ட் ரெமிடிஸ்லாம் பார்த்தோம் இல்லைங்களா, இது எல்லாமே ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் தாங்க பார்த்துக்கணும். இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு ஹாப்பியான பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வந்து வாழுங்க. நான் ஏன் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேவையில்லாமல் 500, 1000 சொல்லிட்டு நம்ம மேக்கப் ஐட்டம்ஸ்க்கு வந்து செலவு பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து கிடைக்கிற பெனிஃபிட்ஸை விட வீட்டிலேயே இயற்கையாகவே இத்தனை பொருட்கள் மூலமாக நமக்கு இவ்வளோ நல்லது இருக்குங்கும்போது கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு அதோட ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்குமே இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.